ஈமானின் அடிப்படை அம்சங்கள். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய இரண்டாவது பாடமாக ஈமானின் அடிப்படை அம்சங்கள் பற்றி இந்த பாடத்தில் உங்களுக்கு விளக்கலாம் என்று இருக்கின்றேன். முதலில் நாங்கள் பார்ப்போம், ஈமான் என்றால் என்ன என்று. ஈமான் என்று சொன்னால் ஒரு அரபி பதம், அதனுடைய அர்த்தம் நம்பிக்கை. எனவே நம்பிக்கையின் அடிப்படைகள் என்ன, அல்லது நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை 6 அம்சங்களும் என்ன என்பதாகத்தான் இந்த பாடம் அமையவிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து நம்பிக்கை என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று வினவினார்கள். அந்த நேரத்தில் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அவனது மலக்குகளான வானவர்களையும் வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதி நாளையும் நன்மை தீமை ஆகிய அனைத்தும் இறைவனின் ஏற்பாட்டின்படி நடக்கிறது என்பதையும் நம்புவதாகும் என்று பதில் கூறினார்கள். இது பற்றிய செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்க நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகள் என்று பார்க்கின்ற பொழுது செயற்பாட்டு ரீதியான 5 விடயங்கள் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இது நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விடயங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது ரெண்டையும் நாங்கள் ஒன்றரை கலந்து விடக்கூடாது. இரண்டையும் தனித்து நோக்க வேண்டும், இரண்டையும் தனித்து கற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை மையமாக வைத்து, இந்த அடிப்படையை ஒரு அடித்தளமாக அமைத்துத்தான் இதனுடைய இதர போதனைகள், இதர வழிகாட்டல்கள் கட்டமைக்கப்படுகிறது. இந்த அடிப்படை எங்களுடைய உள்ளத்தில் சரியாக குடிகொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுடைய செயற்பாடுகளில் அதிகளவான குளறுபடிகளை, தவறுகளை, புரிதலின்மையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படை விடயங்களை பற்றிய தகவலை இறைவன் ஒரு மார்க்கமாக எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். இதை ஒரு மார்க்கமாக ஆக்கி இருக்கின்றார். அப்படி அல்லாமல் பிற்காலத்தில் வந்த அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இவைகள் அடிப்படை விடயங்கள் என்று ஏன் குறிப்பிடப்படுகின்றது என்று சொன்னால், இவைகளில் சரியான புரிதல் ஏற்படாத பொழுது அந்த மனிதன் இந்த கொள்கையை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் இவைகள் அடிப்படை கொள்கைகளாக, அடிப்படை அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை அம்சங்களை பற்றி ஒவ்வொன்றையும் நாங்கள் சற்று விளக்கமாக பார்ப்போம். நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்கள். அதில் முதலாவது அல்லாஹ்வை நம்புதல். இதை அரபியில் சொல்வார்கள் அல் ஈமானு பில்லா. அல்லாஹ்வை நம்புதல் என்பது, இறைவன் அல்லாஹ் எம்மை படைத்தவன் தன்னை பற்றி தன்னுடைய வேத புத்தகமான திருமறை அல் குர்ஆனிலும் தன்னுடைய இறுதி இறை தூதரான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் உணர்த்தியவைகள், தெரிவித்தவைகளே அவைகளை அறிந்து கொள்வதே
அல்லாஹ்வை நம்புவதில் அடிப்படை விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு அல்லது பல மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கடவுள் பற்றிய மேலோட்டமான புரிதலின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்ற சிந்தனைகள், சித்தாந்தங்கள் அல்ல கடவுள் பற்றிய கோட்பாடு. இஸ்லாத்தில் கடவுள் கோட்பாடு என்பது கடவுளே தன்னை பற்றி எப்படி என்ன குறிப்பிட்டிருக்கின்றானோ, தன்னுடைய இறுதி இறை தூதர் மூலமாக எதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினானோ அவைகளை கற்றுக்கொள்வதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் பற்றிய அடிப்படை போதனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் கடவுள் அல்லாஹ் என்று அழைக்கப்படுகின்றான். அல்லாஹ் என்பது ஒரு பொதுப்படையான பெயரை அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொல்லப்பட்ட பெயர் அல்ல. அல்லாஹ் எனக்கூடிய அரபி பதத்தினுடைய தமிழ் அர்த்தம் கடவுள் என்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடவுளுடைய தன்மைகளை வைத்து நாங்கள் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளுடைய படைப்புகளுடைய பிரம்மாண்டத்தை, அபூர்வத்தை, ஆச்சரியத்தை வைத்து கடவுளுடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்குரிய மிகப்பெரிய உதாரணம் பேசுகின்ற நான் எனக்கும், கேட்கின்ற நீங்கள் உங்களுக்குமாக இருந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களுமாக இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இப்பேற்பட்ட உடல் அமைப்பை கொண்டு, உருவத்தை கொண்டு, உயிர் பெற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருமறையில் இறைவன் யார் என்பதை சிந்திக்க தூண்டும் விதமாக சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்கள் உங்களையே சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நீங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு என்பதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று வினா எழுப்புகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அந்த வினாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எம்மை படைத்தவன் அவன்தான் கடவுள். அவன்தான் வணங்கி வழிபட தகுதியான ஒரே கடவுள். இதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. கடவுளானவன், அல்லாஹ்வானவன் இந்த உலகத்தில் எம்மை படைத்து வாழ வைத்திருக்கின்றான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில். இந்த காலத்தினுள் மனிதனுக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உணர்வுகளின் அடிப்படையில் பக்தி, இறையச்சம், தியாகம், பொறுமை, அறம் செய்வது, தர்மம் செய்வது, இப்படி இன்னொரு நல்லறங்களை கொண்டு நம்முடைய உணர்வுகளை மேம்படுத்திக் கொள்வதோடு பொய் பேசுவது, திருடுவது, அவதூறு சொல்வது, கொலை செய்வது, அநியாயம் செய்வது, இப்படி இன்னொரு தீமையான செயல்களை விட்டும், அப்படியான உணர்வுகளை விட்டும் ஒருவன் தம்மை தற்காத்து கொண்டு இறை திருப்தியை நோக்கி, இறை திருப்தியை வேண்டி செயற்படுவதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். இந்த உலக வாழ்க்கையினூடாக இறைவன் அதை நாடுகின்றான். எனவே அதை செம்மையாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு மனிதனாக எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இறைவனை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எவரும் எதுவும் கிடையாது. இறைவனை ஒப்பிட்டு வர்ணிக்கக்கூடிய விதத்தில் எதையும் இறைவன் ஏற்படுத்தவில்லை. இறைவன் தனித்துவமானவன். அவனை இதுவரையில் எந்த கண்களும் காணவில்லை. அவன் இப்படிப்பட்டவன் என்பதை
அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து எவராலும் சிந்திக்க முடியவில்லை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை போதனைகளின் அடிப்படையில் கடவுள் உருவம் கொடுக்கப்படாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அன்பு என்பது விசாலமானது. இறைவன் அவன்தான் உலகத்தில் அவனை ஏற்று வழிபடக்கூடியவர்களையும் அவனை ஏற்காது மறுக்கக்கூடியவர்களையும் படைத்தவன், அவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், அவர்களை ரட்சித்து பாதுகாக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் இந்த உலகத்தில் பொதுமையாக அவனுடைய கருணையை அமைத்து வைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதனுக்கு இறைவனை தேடுவதற்கான வழிகளை அகத்திலும் புறத்திலும் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு புத்திசாலியான மனிதன் என்ன செய்வான் என்றால், இறைவனை கண்டறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலான ஒரு தேடலில் ஈடுபடுவான். இறைவனை அறிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்வதுடன் மாத்திரம் நிற்காமல் அவன் இறைவனுக்கு முன்னால் தான் ஒரு மிகப்பெரிய தியாகி, இறைவனுக்கு முன்னால் தான் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதன் என்பதை நிறுவுவதற்கு முயற்சி செய்வான். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இறை வழியில் எவர்களெல்லாம் தடம் புரண்டு, எவர்களெல்லாம் மாற்று வழிகளை அணுகி, எவர்களெல்லாம் தப்பு தவறுகளை சுலபமாக செய்யக்கூடிய நிலையில் வாழ்வார்களோ அவர்களுக்கும் இறைவன் இந்த உலகத்தில் பல அவகாசங்களை கொடுக்கிறான். அவர்கள் பாவ மீட்சி பெற்று மீள்வார்கள் என்ற நோக்கத்தில். ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறும் பட்சத்தில் அவர்கள் பொடுபோக்கிலேயே மூழ்கி வாழ்ந்து மரணிக்கின்ற பட்சத்தில் அவர்களை தண்டிக்கும் உரிமையை இறைவன் தன்னகத்தை வைத்திருக்கின்றான். அவர்களை தண்டிக்கும் பொழுது எவர்களாலும் வினா எழுப்ப முடியாது, ஏனென்றோ எதற்கென்றோ கேள்வி எழுப்ப முடியாது. இறைவன் ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை மனிதனுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான். அவனுடைய சிந்தனைகளை தூண்டும் விதமாக இறைவன் தன்னுடைய திருமறையில் தன்னுடைய வேத வாக்குகளினூடாக, வேத வார்த்தைகளினூடாக உரையாடுவதை அவதானிக்க முடியும். இறைவனுடைய கருணை மிக விசாலமானது. ஆனால் இறைவனுடைய தண்டனைக்குள் நாங்கள் சிக்கிக்கொண்டால் அவன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவனாக இருப்பான். எனவே அல்லாஹ்வை நம்புவது என்பது, இறைவனை நம்புவது என்பது, கடவுளை நம்புவது என்பது, அவன் ஒரே ஒரு கடவுள் என்பதை நம்புவதாக இருக்க வேண்டும். அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாது இருக்க வேண்டும். வார்த்தை அளவிலோ செயற்பாட்டளவிலோ இறைவனுக்கு ஒரு துணை உண்டு, இறைவனை போன்ற ஒரு மனிதன் உண்டு, இறைவனை போன்ற ஒரு மனிதனுடைய செயற்பாடு இருந்து கொண்டிருக்கிறது என்று யாரையும் எவரையும் மெச்சிக்க கூடாது, எவரையும் புகழக்கூடாது. இறைவன் அவனுக்கென்று ஒரு தனித்தன்மையில் இருந்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் அனைவரும் அவனை நோக்கி கையேந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அவனுடைய விலக்கல்களை விட்டும் விலகி நடக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம், மலக்குகளை நம்புவது. இறைவன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத பல வகையான ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். மனிதனும் இறைவனுடைய படைப்புகளில் ஒன்று. மனிதனுடைய கண்களுக்கு
இந்த உலகத்தில் புலப்படாத ஒரு படைப்பு இருக்குமாயின் முக்கியமாக வானவர்களை குறிப்பிடலாம். வானவர்கள் இறைவனுடைய ஒரு முக்கியமான படைப்பு. அவர்கள் சாட்சியாளர்களாக அனைத்து இடங்களிலும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் இறைவனுடைய செய்திகளை மனித உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை, குறிப்பாக இறை தூதர்களுக்கு தூது செய்திகளை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வதற்காக வேண்டி இறைவன் பொறுப்பு சாட்டி இருக்கக்கூடிய வானவர், அவர்தான் வானவர்களுடைய தலைவர். அவருடைய பெயர் ஜிப்ரீல். அதே போன்று மலைகளுக்கு பொறுப்பாக, காற்றுக்கு பொறுப்பாக, இப்படி இன்னொரு பல விவகாரங்களுக்கு பொறுப்பாக வானவர்களை இறைவன் அமைத்து வைத்திருக்கின்றான். எல்லாவற்றின் மீதும் இறைவன் ஆற்றலுடையவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். வானவர்களுடைய தலைவருக்கும் ஒரு நாளைக்கு இறைவன் மரணத்தை ஏற்படுத்துவான். இறைவனோ மரணிக்காதவன். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 2 வானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய காரியங்களை, நற்காரியங்களை வலது பக்கத்தில் உள்ள வானவர் பதிந்து கொள்கின்றார். இடது பக்கத்தில் உள்ள வானவர் தீய காரியங்களை செய்யும் பொழுதும் சொல்லும் பொழுதும் பதிந்து கொள்கின்றார்கள். ஒரு சாட்சியாக அல்லாஹ் அதை அமைத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய உயிர்களும் பறிக்கப்படுகின்ற விவகாரம் என்பது இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வானவர்களினூடாக இடம்பெறுவதாக திருமறை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதே போன்று ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் அவனை மண்ணறையில் கொண்டு போய் வைத்தால் அந்த மனிதனிடத்தில் அவனுடைய மண்ணறை வாழ்க்கையின் நிலையை உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பு வானவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உலக முடிவின் நிகழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு சங்கினால் ஊதக்கூடிய நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊதக்கூடிய காரியத்தை செய்வதற்காக வேண்டி இறைவன் ஒரு மலக்கை நியமித்து வைத்திருக்கின்றான். அவருடைய பெயர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி இன்னொரு காரியங்களுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட இந்த வானவர்கள், அவர்களுக்கு பசி பட்டணி ஏற்படும் என்றோ, அவர்களில் ஆண்கள் பெண்கள் இருக்கின்றார்கள் என்றோ, அல்லது அவர்கள் திருமணம் முடித்து குடும்பங்களுடன் பிள்ளைகளுடன் வாழ்வார்கள் என்றோ எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. அதற்கு மாற்றமாக இறைவனுடைய கட்டளையை ஏக மனதாக ஏற்று அதை செயற்படுத்தக்கூடிய தன்மையுடையவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் மேலதிகமாக அவர்களை பற்றிய குறிப்பிடப்படுகின்ற வர்ணனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணுக்கு தென்படாது இருந்தாலும் புலப்படாது இருந்தாலும் அவர்களை பற்றி நாங்கள் நம்ப வேண்டும். காரணம், நம்பக்கூடிய விதத்திலான தகவல்கள் காணப்படுவதனால் நாங்கள் அதை நம்ப வேண்டும். 3வது விடயம், இறைவனிடம் இருந்து இறக்கப்பட்ட வேதங்களை பற்றி நாம் நம்ப வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் 3வது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வேதங்கள் என்பது மனித குலத்தை நோக்கி மனிதர்களை இறை வழியில், அறவழியில், நேர்வழியில் வாழ வைப்பதற்காக வேண்டி மனிதர்களுடைய படைப்பாளன் இறைவனால் அருளப்பட்ட வார்த்தைகளின் தொகுப்பே வேத புத்தகம். இஸ்லாம் இறைவனால் அருளப்பட்ட இறுதி வேதம் அல்லாமல் ஒரே வேதம் என்று குறிப்பிடப்படவில்லை. இஸ்லாத்துக்கு முன்னதாகவும் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு இறைவனுடைய வேதங்கள் அருளப்பெற்றிருக்கிறது. இறை தூதர்கள் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார்கள்
என்பதை இஸ்லாம் உறுதிப்படுத்துகின்றது. அதில் திரிவுபடுத்தப்படாத கிறித்துவ மதம், யூத மதம் என்பன மிக முக்கிய மதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மதங்களை போதித்த இறை தூதர்களான மோசஸ், இயேசு ஆகியவர்களை அலைஹிமஸ்ஸலாம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்பட வேண்டும், அவர்களை இறை தூதர்கள் என்று நம்புமாறு இஸ்லாம் பணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய நிலையை, அவர்கள் இறை தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்கள் அவைகளையும் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாத்தினூடாக இறைவன் எதை எங்களுக்கு விவரிக்கின்றான் என்றால், இயேசு அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய வேதமும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய வேதமும் அருளப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. எப்படி முஸ்லிம்களுக்கு திருமறை அல் குர்ஆன் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கும் யூத சமுதாயத்துக்கும் வேத புத்தகங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இவை அனைத்தும் ஒரு சங்கிலி தொடரின் ஒரு முடிச்சாக, ஒரு மணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முத்து கோர்வையில் இருக்கக்கூடிய மணிகளை எடுத்துக்கொண்டால் அவைகள் ஒவ்வொன்றும் வேத புத்தகங்கள் என்றால், அதில் திருக்குர்ஆன் இடம்பெறுவதை போன்று இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய, சமகாலத்தில் பைபிள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேத புத்தகம் அது திரிவுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது. திரிவுபடுத்தப்பட முன்னால் உள்ள வேத புத்தகம், அதே போன்று தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய, தோரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேத புத்தகம். இதுவல்லாமல் இன்னொரு வேத புத்தகங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நம்புவதோடு, இறுதி வேதமாகிய திருக்குர்ஆனை ஏற்று அதனுடைய போதனைகளை படித்து பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாத்தினூடாக இறைவன் எதை சொல்லுகின்றான் என்றால், ஆரம்ப காலத்தில் அருளப்பட்ட வேதங்களை நம்புவதோடு இறுதி வேதமாகிய திருக்குர்ஆனை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று. எனவே கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனால் அருளப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர்களையும் நாங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் தூதர்கள், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய பெயர்களை நாங்கள் சொல்லும் பொழுது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்களும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஆக மொத்தத்தில் அனைத்து இறை தூதர்களும் உலகத்துக்கு போதித்த ஏக கொள்கை, ஒரே விடயம் என்னவென்று சொன்னால், படைப்பாளன் ஒருவனே, ரப்பு ஒருவன், ரட்சிப்பவன் ஒருவனே, காப்பவன் அழிப்பவன் அனைவருமே ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அனைத்தும் ஒருவனால் நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் அவர்கள் சமுதாயத்துக்கு போதித்தார்கள். இறுதி தூதர் முஹம்மது நபியும் தனது சமுதாயத்துக்கு போதித்தது அதே விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வணக்க வழிபாடுகள் விடயத்தில் ஒரு இறைவனை முன்னோக்கி வணங்கக்கூடிய விதம் என்பது, சில சட்டதிட்டங்கள் என்பது வித்தியாசமான ஒரு அமைப்பை, தோற்றத்தை பெற்றிருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அடிப்படை போதனையிலிருந்து விலகியவர்கள் எப்படிப்பட்ட வணக்கத்தை செய்தாலும் அது இந்த கொள்கைக்கு முரணானது,
இறைவனுடைய வழிகாட்டலுக்கு முரணானது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அதே நேரத்தில் நான் மேற்சொன்ன 4 விடயங்களையும் 6 விடயங்களில் 4 விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த 4 விடயங்களையும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விடயங்கள். அதில் முதலாவது அல்லாஹ்வை நம்புவது, இரண்டாவது வானவர்களை நம்புவது, மூன்றாவது இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதங்களை நம்புவது, நான்காவது இறை தூதர்களை நம்புவதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 விடயங்களையும் ஒரு சங்கிலி தொடர் போன்று எங்களுடைய மனதில் நாங்கள் கோர்வையிட்டு பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புவது முதன்மைப்படுத்தப்பட்ட விடயம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட விசேடமான ஒரு படைப்பு வானவர்கள், அவர்களை நாங்கள் நம்ப வேண்டும். அந்த வானவர்களின் வானுலகத்திலிருந்து இந்த மண் உலகத்தை நோக்கி இறைவனுடைய செய்திகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். அதாவது வேத புத்தகங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அந்த இறை செய்திகள் யாருக்கு வழங்கப்பட்டதென்றால் இறை தூதர்களுக்கு. அவர்கள் மனிதர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நாங்கள் நம்புவதோடு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த 4 விடயங்களையும் அழகாக தொகுத்து கொள்ளலாம். 5வது விடயத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். 5வது விடயம் இறுதி நாளை நம்புவது. இந்த உலகத்தில் தினந்தோறும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் ஒவ்வொரு நாளுடைய துவக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் துவங்குவது என்பது, சூரியன் உதயமாகுவது என்பது உலகத்தில் அன்று நாள் தொடக்கம் இன்று நாள் வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று உலகத்தில் இயல்பான விடயங்கள், மரங்களை நட்டுவது, அது முளைத்து அது வேரூன்றி முளைத்து வளர்ந்து மரமாக மாறுகிறது. பிள்ளைகள் இந்த பூவுலகத்தில் பிறக்கக்கூடிய நிகழ்வு. அதே போன்று இயற்கையாக நாங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அந்த நிகழ்வுகள் என்பது ஒரு புதுமையான நிகழ்வுகளாக நாங்கள் பார்ப்பது கிடையாது. அப்படித்தான் இறைவன் அமைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் எல்லா விடயங்களுக்கும் இறைவன் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தியதை போன்று ஒரு முடிவையும் இறுதியையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படியான ஒரு நிகழ்வாகத்தான் உலகத்தில் இடம்பெறக்கூடிய இயற்கையான நிகழ்வுகள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய அனைத்துக்கும் ஒரு முடிவை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நாளைக்கு பிறகு இயற்கைக்கு மாற்றமாக மாறக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அனைத்து மனிதர்களும் மரணித்து விடுவார்கள். புதிதாக ஒரு பிள்ளை, ஒரு சிசு பிறக்க மாட்டார். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்து போய்விடும். அழிவு என்பது அதனுடைய விளக்கம் என்னவோ அந்த விளக்கம் ஒவ்வொன்றுக்குமான நிகழ்வுகளாக அமைந்துவிடும். எல்லாமே அழிந்துவிடும். இறைவன் திருமறையில் குறிப்பிடுகின்றான், குல்லுமன் அலைஹா ஃபான். இவர்களெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழிவார்கள். இறைவனை தவிர இறைவன் அழிய மாட்டான். அவன் கண்ணியத்தோடு நிலைத்திருப்பான் என்பதை இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே இறுதி நாள் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை ஒரு முஸ்லிம் நம்பியாக வேண்டும். இறுதி நாள் என்பது உலக முடிவை குறிக்கிறது. உலகத்தில் அதற்கு பின்னால் இயற்கை நிகழ்வுகள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய எதையும் பார்க்க முடியாது போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நாள். அந்த நாளை தொடர்ந்து விசாரணை இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்து மடிந்த அனைத்து மனிதர்களும் உயிர் பெற்று எழுப்பப்படுவார்கள். எழுப்பி அவர்களை இறைவன் விசாரிப்பான். தனித்தனியாக அவர்களை விசாரிப்பான். விசாரணை என்பது 50,000 வருடங்கள் வரை தொடரும். விசாரணை என்பது மிக மிக நேர்த்தியான நியாயமான விசாரணையாக அமையப்பெறும் என்பதை இஸ்லாம் குறிப்பிடுகின்றது. அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெளிரங்க அந்தரங்க செயற்பாடுகள் எல்லாம்
வெளிப்படுத்தப்படும். ஒவ்வொரு விவகாரங்களும் துல்லியமாக விசாரிக்கப்படும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நேர்மையும் அந்த நாளில் நிலைநிறுத்தப்படும். நீதியை நேர்மையாக நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அந்த நாளில் நீதிபதிகளாக மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் மனிதர்களையெல்லாம் படைத்து ஆளுகின்ற, நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கின்ற இறைவன் அல்லாஹு தஆலா அவன் மாத்திரமே எல்லா மனிதர்களுக்கு முன்னால் நீதிபதியாக நின்று தீர்ப்பு வழங்குவான். அவனுடைய தீர்ப்பு என்பது ஒன்றில் சொர்க்கம் அல்லது நரகமாக இருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவருடைய மேலான சோனபதியில் நுழையக்கூடிய பாக்கியத்தை, தீர்ப்பாக பெறுகின்ற ஒரு வாய்ப்பை அவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம். அவனுடைய விசாரணை என்பது அநியாயத்தை மையமாக வைத்தோ, தனக்கு என்று விருப்பமான மனிதர்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்குவதென்பதை மையமாக வைத்தோ அல்ல. அவனை ஏற்றவர்களும் அவனை மறுப்பவர்களும் அன்றைய தினத்தில் அவனுடைய அடியானாக சரணடைந்திருப்பார்கள். அதன் பொழுது அவன் எவருக்கும் பக்கசார்பாக தீர்ப்பு வழங்க மாட்டான். எனவே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அநியாயம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் அதுவும் கூடாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்தால் அதற்கும் இறைவன் அந்த நாளில் தண்டனை வழங்குவான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இறுதி நாளை அது கண்டிப்பாக நிகழும் என்று நம்பி அதற்கமைய தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்வதைத்தான் இந்த இறுதி நாளை நம்புதல் என்ற விடயம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவதும் இறுதியானதுமான விடயம் என்னவென்று சொன்னால், விதியை, அதாவது இன்பமும் துன்பமும் இறை ஏற்பாட்டின் படியே நடக்கிறது என்பதை நம்புவது. இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், லாபம் நஷ்டம், அதே போன்று துக்கம் வேதனை மகிழ்ச்சி சந்தோஷம், இப்படி ஒன்றுக்கொண்டு எதிரும் புதிருமான வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இன்பத்தை, இலகுவை, மகிழ்ச்சியை, வெற்றியை மாத்திரமே விரும்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மனிதர்களும் அதை நோக்கியே சிந்திக்கிறார்கள். அதையே தனக்கு பெறுபேறாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது கைகூடாமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், லாப நஷ்டங்கள், மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகிய அனைத்துக்கும் காரணம் என்னுடைய விருப்பம் என்பதை இறைவன் சொல்லுகின்றான். எனவே இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் காலமெல்லாம் மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்களின் பொழுது உடைந்து போகக்கூடிய ஒருவனாகவே இருப்பான். தன்னை, அதாவது ஒரு கட்டத்தில் வெறுத்து தன்னை மாய்த்து கொள்வதற்கு கூட மனிதன் முன் வருகின்றான். காரணம் என்னவென்றால், குறிப்பிட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் தன்னுடைய இயலாமை, தன்னுடைய முடியாமை, தன்னுடைய கோழைத்தனம், தன்னுடைய அதிர்ஷ்டம், தன்னுடைய துரதிர்ஷ்டம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய மனிதன் விழுந்து விடுகின்றான். ஆனால் இஸ்லாத்தினுடைய போதனை என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் இறைவனுடைய விருப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. அது சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், அனைத்தும் உங்களுக்கு சோதனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அனைத்து கட்டங்களிலும் நல்லது நடக்கும் பொழுது இறைவனை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். விரும்பத்தகா விடயங்கள் நடக்கின்ற பொழுது, வெறுக்கத்தக்க விடயங்கள் நடக்கின்ற பொழுது
பொறுமையை காக்க வேண்டும், இறைவனிடத்தில் கையேந்த வேண்டும். இந்த ரெண்டுமே மனிதனுக்கு நலவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை இப்படியே நம்புவது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, நம்பிக்கை சார்ந்த அடிப்படை கொள்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை பற்றி இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வர வேண்டும். இதை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது, இதை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது, இதன் மீது கட்டியெழுப்பப்படுகின்ற இதர வணக்க வழிபாடுகள், வழிகாட்டல்கள் அனைத்துமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இறைவன் சொன்ன விதத்தில் நாங்கள் செயல்படுவதற்கு முன்வருவோம். இறைவனுடைய மார்க்கத்தை மென்மேலும் கற்றுக்கொள்வோம். நல்லதை பொதுமைப்படுத்துவோம், தீயதை அப்புறப்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தில் நலவை பிரார்த்திப்போம். வல்லவன் அல்லாஹ் எம்மனைவருக்கும் நல்லதை விரும்பத்தக்கதாகவும் தீயதை வெறுக்கத்தக்கதாகவும் ஆக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.